ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் தற்போதைய நிலைப்படி திமுக, அதிமுக, பாஜக, நாதக, தவிக ஆகிய 5 கட்சிகள் தனித்தனியாக உள்ளன. வரும் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இப்படி தனித்து இருந்தால் அது திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும் என பாரதிய ஜனதா மேலிடம் கருதுகிறது. யதார்த்த நிலையும் அதுதான். திமுகவை எதிர்கொள்ள பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க பாரதிய ஜனதா தலைமை முடிவு செய்துள்ளது. இதற்காக அதிமுகவை மீண்டும் கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈடுபட்டுள்ளார். சமீபத்தில் டெல்லியில் அமித்ஷாவை பழனிசாமி சந்தித்து பேசியதும் அதன்பின் அமித்ஷா வெளியிட்ட கருத்தும் கூட்டணி பேச்சை உறுதிப்படுத்தியது. பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர வேண்டுமானால் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அதிமுக கண்டிஷன் போட்டிருக்கிறது. அண்ணாமலை தலைவராக தொடர்ந்தால் தொகுதி பங்கீடு, தேர்தல் பிரச்சாரம் போன்றவற்றில் பிரச்சினை வரும். அதனால் அவரை மாற்றியே ஆக வேண்டும் என்று அதிமுக சொல்லியிருக்கிறது. பழனிசாமி சந்திப்புக்கு பின் அண்ணாமலை டெல்லிக்கு சென்றார். அப்போது இந்த விஷயங்களையெல்லாம் அமித்ஷாவும் மேலிட தலைவர்களும் அண்ணாமலையிடம் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அவர் தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு கட்டுப்படுகிறேன் என தெரிவித்திருக்கிறார். அதற்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு நீங்களே தொடரலாம், ஆனால் சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொகுதி பங்கீடு உட்பட அனைத்து முடிவுகளையும் மேலிடத்திடம் விட்டுவிட வேண்டும். இதற்கு விருப்பம் இல்லை என்றால் தலைவர் பதவிக்கான போட்டியில் கட்சி மேலிடம் தெரிவிக்கும் நபருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். கட்சி தலைவராக தொடர்வதா வேண்டாமா என்ற முடிவை அண்ணாமலையிடமே விட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா. இந்த சூழலில் வரும் 8, 9, 10 தேதிகளில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட உள்ளது. தேர்தலை நடத்த மேலிட பார்வையாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி வருகிறார். ஆளும் திமுகவின் ஊழல்களை அதிமுகவே விமர்சிக்க தயங்கும் நிலையில் ஆதாரங்களுடன் ஊழல்களை அம்பலப்படுத்தி அதிரடி காட்டி வருகிறார் அண்ணாமலை. அவரது வருகைக்கு பின் தமிழக பாரதிய ஜனதா வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் அவர் இல்லை என்றால் பின்னடைவு ஏற்படும். எனவே அவரை மாற்றக்கூடாது என்று தமிழக பாரதிய ஜனதாவில் எதிர்ப்பு குரலும் எழுந்துள்ளது.